இந்த C-130J சூப்பர் ஹெர்குலிஸில் 79 வீரர்களும் அதில் இலங்கைக்கு வந்தார்கள். அதை தரையிறக்குவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸை உதவி செய்தார்கள். அதை கொண்டு இறக்கிவிட்டு செல்லலாம். ஆனால் 79 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதற்காக வந்தார்கள்? ரட்மலானைக்கும் தாங்கள் பரப்பு செய்தார். கொழும்பில் அவர்கள் கட்டுநாயக்காவில் இருந்தான் எல்லா பரப்புகளையும் செய்தார்கள். கட்டுநாயக்காவில் இருந்தவர்கள் ரட்மலானை விமான நிலையத்துக்கு எதற்கு பரப்பை செய்தார்கள்? அமெரிக்கா இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அனுசரணை போக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கின்ற பொழுது இந்த நிலை இன்னும் தீவிரமான நிலைக்கு தள்ளப்படுவதை இலங்கை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, இலங்கை வந்து சேர போகிறது என்பதுதான் ட்ரம்பினுடைய இந்த புதிய யுக்திகளுக்கான ரீகாலிபரேட்டிங்கில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ரீகாலிபரேட்டிங் எதுவும் தெரியாமல் இலங்கை இதில் மாண்டு போகிறதா என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். 2 விடயங்கள் பேசுவதற்கான நேரம் உங்களிடம் கேட்கப்பட்டிருந்தது, நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட இப்போது ஒரு புதிய விடயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த 2 விடயங்களும் தத்துவார்த்த ரீதியான விடயங்கள். அவற்றை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக அவற்றை நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மிகவும் ஒரு விரைவான நாட்களில் அவற்றை பார்ப்பதற்கு நீங்களும் இடமளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் புதிய விடயம். இலங்கைக்கு பசிபிக் கொமாண்டில் இருந்து C-130 விமானம் சென்று வந்தது. ஒரு செய்தியானது யாழ்ப்பாணம், அனுராதபுரம், திருவோணமலை மற்றும் கொழும்பு கட்நாயக்க விமான நிலையங்கள் தொடர்பான செய்திகள் ஆங்காங்கே பேசப்பட்டன. ஆனால் உத்தியோகபூர்வமான ஏதோ ஒரு தகவல் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பில் உங்களுடைய பார்வையும், அந்த உத்தியோகபூர்வ தகவலை இலங்கை அரசு தொடர்போடு எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நாங்கள் இதை பற்றி முதல் பேசிய பொழுது இந்த புயல், அதாவது மழை, பெரும் மழை அனர்த்தத்தின் பின்னர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய C-130J ரக போக்குவரத்து விமானங்கள் 2 இராணுவ விமானங்கள் உதவிக்காக இலங்கைக்கு வந்ததாகவும் அவை தங்களுடைய உதவி பொருட்களை வழங்கிவிட்டு சென்றதாகவும், ஆனால் அவை பின்னர் 7 நாட்கள் மேலதிகமாக தரித்து நின்றன. இந்த 7 நாட்கள் தரித்து நின்றதில் அவை இலங்கைக்குள்ளே சில பகுதிகளுக்கு பரப்புகளையும் செய்திருந்தன. இவற்றின் பின்புலம் என்ன என்று பேசிய பொழுது நான் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். இலங்கை மலை மேகங்கள், கருமேகங்கள் சூண்டும் பெருமழையை பெய்துவிட்டு சென்று விட்டன. ஆனால் இப்பொழுது ஆதிக்க சக்திகளுடைய கருமேகம் இலங்கையை சூழ்ந்து இருக்கிறது. இதில் பெரும் ஆபத்து இலங்கைக்கு இருக்கிறது. அதன் பின்னர் அதை பெரும் பேசுபொருள் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் இதை சொன்ன பொழுது பலர் அதை கேள்விக்குறியாக்கினார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுது எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் அவ்வளவு தூரம் அது இலங்கையில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பேசுகிறது, இனியவர்கள் பேசுகிறார்கள், உலகம் பேசுகிறது. அவை ஒரு பேசுபொருள் ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு உள்ளேயும் இன்னும் பல விடயங்கள் மறைந்து இருக்கிறது என்பதுதான் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய விடயம். இலங்கைக்கு 2 C-130J விமானங்கள் பறந்து சென்றன. இந்தோ பசிபிக் கமாண்டிலிருந்து வந்ததாகவும் அது கவர்மெண்டிலிருந்து வந்ததாகவும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அது சம்பந்தமாக 11 மாதத்தின் பின்னர் அவர்கள் 7ஆம் தேதி வந்தார்கள், தரித்து நின்று சென்றார்கள். இப்பொழுது 6ஆம் தேதி இடப்பட்டு, இந்த ஆண்டின் 6ஆம் தேதி இடப்பட்டு இந்தோ பசிபிக் கமாண்டுடைய தலைமை அலுவலகத்தினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய தலைமையகம் ஹவாய் தீவில் இருக்கிறது. அங்கிருந்து வெளியிடப்படக்கூடிய ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரப்பு, இந்த பயணத்துக்கு சாத்தியமாக்கியது இலங்கைக்கும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சமீபத்தில் செய்து கொள்ளப்பட்ட லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு கைச்சாத்து இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடப்பட்டது. அதில் சொல்லப்பட்ட விடயம் MOU என்று சொல்லப்பட்டிருந்தது, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தமிழில் புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தம் என்று கைத்தாட்டுட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளார்கள். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இட்ஸ் a landmark defense agreement என்று சொல்லப்பட்டது. அவ்வாறு இருந்தால் அந்த லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்டில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? எதனால் அவர் சொல்றார்கள், the rapid deployment effort was made possible due to recent landmark agreement.
அவ்வாறு இருந்தால் இந்த அக்ரிமெண்டை கொழும்பில் இருப்பவர்கள் மக்களுடனும் ஏனையவருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக ஆட்சி கட்டில் இருப்பவர்கள். ஏனால் இதை கிளாகிட்டு இதனால் இது சாத்தியமாகியது என்று இந்தோ பசிபிக் கமாண்ட் குறிப்பிடுகிறது என்றால் அந்த எம்ஓயூவில் பல விடயங்கள், அதாவது ஒரு பேரினத்தம் ஏற்படுகின்ற பொழுது உதவி செய்வதும் அதில் உள்ளடக்கப்பட்டதாக சில குறிப்புகள் முன்னர் வெளியாகிருந்தது நவம்பர் மாதத்தில். ஆனால் அதையும் கடந்து இதில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியை இது எழுப்புகிறது. இன்னொரு சொல்லிக் கொண்டு வரால் இந்த இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் கெவின் ஸ்ரைடர் நேரடியாக இது குறித்த கருத்தை தெரிவித்திருக்கார். அதுவும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டது. அது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், our ability to rapidly deploy and provide immediate assistance is a testament to our strength of our partnership with Sri Lanka என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு இந்தோ பசிபிக் கமாண்ட் என்பது அமெரிக்காவுடைய படைத்தளத்தின் படைப்பு தரப்பின் பெரிய ஒரு கமாண்ட். ஒரு 3,75,000 படை வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய 200 கப்பல்கள், 1,200 விமானங்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய தளப்பகுதி, பெரிய உலகின் பெரிய அமெரிக்காவுடைய படைத்துறை வல்லாமையை பேணுகின்ற அதனுடைய தலைமை ஜெனரலே இந்த இலங்கையினுடைய தங்களுடைய ஒத்துழைப்பை கிளாகித்து இது நாங்கள் எவ்வாறு இயங்குகிறோம், எவ்வாறு ஒத்தாசைகள் புரிகிறோம் என்பதற்கான ஒன்று சொல்லுவது என்பது இப்பொழுது இலங்கையுடன் செய்திருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்டில் அவ்வாறு என்னதான் இருக்கிறது ஒரு தலைமையை கிளாகித்துக் கொள்வது என்கின்ற கேள்வி எழுப்புகிறது. இன்னொன்று சொல்லப்படுகிறது, இந்த C-130J சூப்பர் ஹெர்குலிஸில் 79 வீரர்களும் அதில் இலங்கைக்கு வந்தார்கள். இப்பொழுது ஒரு ரிலீஃப், அது ஒத்தாசை, ஒரு நிவாரணப் பொருட்களை கொண்டு வருவார்கள். அதை தரையிறக்குவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸை உதவி செய்வார்கள். அதை கொண்டு இறக்கிவிட்டு செல்லலாம். ஆனால் 79 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதற்காக வந்தார்கள் இந்த என்கின்றதுக்கான பதில் இதுவரை தெளிவாக எங்கும் வெளிப்படவில்லை. அவருடைய இதில் தான் தெரிகிறது 79 பேர் வரை இந்த விமானங்களில் வந்திருக்கிறார்கள் என்பதை அது கூடுகிறது. இதற்கு மேலதிகமாக இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. இது இலங்கையில் பகிரப்பட்ட செய்திகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இன்னும் சற்று அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் இலங்கை தீவில் தாங்கள் 7 நாட்கள், அவர்கள் வெளிப்படையாக அவர்களே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் 7 நாட்கள் என்பதை, அதாவது ஸ்பெண்ட் வீக் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. அது 7 நாட்கள் என்பது எங்களுடைய கணக்கிலும் வந்தது. ஆனால் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு 2 முறை சென்றார்கள், அது பிறகு 3 முறை சென்றார்கள் என்ற ஒரு கணக்கும் வந்தது. பின்னர் 2 முறை அனுராபுரம் சென்றார்கள், திருவண்ணாமலை 1 முறை, மாத்தளை 1 முறை என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கிறது, இலங்கை தீவுகள் 12 பரப்புகளை தாங்கள் செய்தார். அந்த 12 பரப்புகளிலும் புதிதாக 2 இடங்கள் இதில் முதல் தடவையாக அறியக்கூடியதாக இருந்தது. அதாவது யாழ்ப்பாணம், மாத்தளை, திருவண்ணாமலையை கடந்து அம்பாறைக்கும் பயணம் செய்ததாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக இன்னொரு இடம் போற்றப்பட்டிருக்கிறது, ரட்மலானைக்கும் தாங்கள் பயணம் பரப்பு செய்தார். கொழும்பில் அவர்கள் கட்டுநாயக்காவில் தான் எல்லா பரப்புகளையும் செய்தார்கள். கட்டுநாயக்காவில் இருந்தவர்கள் ரட்மலானை விமான நிலையத்துக்கு எதற்கு பரப்பை செய்தார்கள் என்பது புரிதலே இல்லை. ஆகவே அவ்வாறு இருந்தால் இலங்கை தீவில் இறங்கி ஏறக்கூடிய அனைத்து இடங்களிலும், அது என்னால் இந்த C-130 ஹெர்குலிஸில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே அது 1000 அடிகளுக்குள் இறங்கக்கூடியது. எந்த தரை நிலத்திலும் இறங்குவதற்காக ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டது. இன்னொரு 1000 அடிகளில் அது மீண்டும் எழுந்துவிடும். என்றால் எங்களுடைய பயண விமானங்களுக்கு ஒரு எல்லையை எட்டுகின்ற பொழுது, வேகத்தில் எட்டுகின்ற பொழுதுதான் அவை பறக்கவே முடியும். ஆனால் இது 130 மைல் வேகத்திலே, கிலோமீட்டர் வேகத்திலேயே அது பரப்பக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஆகவே அதுக்கு நீண்ட ஓடு பாதை தேவையில்லை. 1000 அடிகளில் அது மீண்டும் எழுந்துவிடும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலேயுமே ஆகவே அது சிறிய விமான ஓடு பாதையிலும் அதை பரீட்சித்து பார்க்கலாம். ஆகவே இலங்கையில் இந்த பரீட்சித்து பார்க்கக்கூடிய அனைத்து விமான பாதைகளிலும் அது பயணித்திருக்கிறது. அவ்வாறானால் அது வறுமையாக இந்த உதவி பொருட்களை மட்டும் கொண்டு சென்றதா, அதை கடந்து அதற்கு ஒரு நோக்கம் இருந்ததா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்னர் எழுப்பிய கேள்வியை இது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விதத்தை சொல்வதானால், இவருடைய விமானம் தான் பறந்து சென்று வர வேண்டும் என்றதுக்கும் அல்ல. ஏன்னா இலங்கையிலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 C-130H ரக ஹெர்குலிஸ் ஏற்கனவே இருக்குது 2 பாவனை. அவே இதை கடந்து இது J, அதனுடைய புதிய வடிவம். அவே அது 12 பரப்புகளை செய்திருக்கிறது என்பதை அவர்கள் கோடிட்டு சொல்லுகிறார். இதை கடந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய செய்திகளில் என்று சொல்லப்படுகிறால், the relief actions demonstrate the continued commitment by the United States to its allies and partners. அவர்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை வருகின்ற பொழுது,
எங்களுடைய அலைஸ் அண்ட் பார்ட்னர்ஸுக்கு ஒரு நெருக்கடி நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் விரைந்து சென்று ஒத்தாசை வழங்குவதனுடைய ஒரு எங்களுடைய ஒத்தாசையின் வடிவத்தை மீண்டும் இது நிரூபித்துள்ளது என்பதை இங்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அவ்வாறு இருந்தால் ஒரு கேள்வி வருவது, அமெரிக்காவினுடைய அலைசா பார்ட்னரா இப்பொழுது இலங்கை, ஸ்ரீலங்கா இப்பொழுது அமெரிக்காவினுடைய அலைசாக வந்திருக்கிறார்களா, இதில் பார்ட்னரா என்றால் அது ஒரு புதிய வடிவம். என்றால் அமெரிக்கா அலைஸாக கருதி கொள்வர்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, பார்ட்னர்ஸாக கருதி கொள்வதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் இலங்கை தீவில் ஆர்வம் காட்டக்கூடிய 3 முக்கிய பிரதான சக்திகள், அதாவது இந்தியா, சீனா, அமெரிக்கா என்று வைத்துக்கொண்டால், இந்த 3 இலங்கை தனித்துவமாக ஒரு முடிவு எடுத்து அமெரிக்கா தான் என்னுடைய பார்ட்னர் என்றோ அலைஸ் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டதா என்றால் அதை அவருடைய இது கோடிட்டு காட்டுகிறது. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆகவே இப்பொழுது இலங்கை அமெரிக்காவினுடைய அலைஸா பார்ட்னரா என்கின்ற பெருங்கேள்வியை இந்த அறிக்கை எழுப்பியிருக்கிறது. என்றால் நாங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம், நாங்கள் நடுநிலையாக இருந்து கொள்கிறோம் என்ற தோற்றப்பாட்டில் இருந்து தற்போதைய ஆட்சி முழுமையாக ஒரு சாரர் பக்கம் சென்று விட்டதா என்கின்ற கேள்வியை இந்த அறிக்கை மேலும் எழுப்பியிருக்கிறது. இதை கடந்து இன்னொன்றை சொல்லுகிறார்கள். அவர்கள் முதல் சொன்னார்கள், நாங்கள் இலங்கையில் இறங்குகின்ற பொழுது நாங்கள் இலங்கை அரசுக்கு ஒத்தாசை செய்வதற்காக, அதாவது சுகாதார அமைச்சு, அவர்தான் அவருடைய முதல் அறிக்கை இருந்தது, சுகாதார அமைச்சு ஒத்தாசையில் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கான ஒத்தாசைகளுக்கான, அதாவது சுகாதார அமைச்சுக்கான இந்த வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒத்தாசை வழங்குவதற்காக சுகாதார விடயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பின்னர் அனைத்து முகாமைத்துவத்துக்கு ஒத்தாசையாக என்று கூறப்பட்டது. பின்னர் 3வதாக இலங்கை அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மேலதிகமாக தங்குகிறோம் என்றார்கள். பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை விமானப்படைக்கு ஒத்தாசை வழங்குவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த அறிக்கையில் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் இலங்கை படைகளுக்காக, அதாவது இலங்கையினுடைய விமானப்படைக்காக ஃபியூவல் ட்ரக்ஸ், ஃபோர்க்லிஃப்ட்ஸ், லைட்ஸ், ஜெனரேட்டர்ஸ், பார்ட்ஸ் அண்ட் போர்ட்டபிள் கார்கோ போர்டர்ஸ் என்று இவற்றை எல்லாத்தையும் கொண்டு வந்தாக எழுதப்பட்டிருக்கு. கேட்டுக்கொண்டு உறவுகளுக்கு புரியும். ஃபியூவல் ட்ரக்ஸ், ஃபோர்க்லிஃப்ட்ஸ் எல்லாம் சின்ன சாமான்கள் அல்ல, அவைகளே பெரிய ஆனால் இவ்வாறான விடயங்கள் எடுத்து வரப்பட்டதாக எங்கும் எந்த ஒரு விதமும் பரவியப்படவில்லை. இவை எதிர்காலத்தில் வரக்கூடிய அனர்த்தங்களுக்கு 24 மணித்தியாலத்துக்கு இவற்றினூடாக பல நிவாரணங்களை செய்வதற்கு ஒத்தாசையாக தாங்கள் இவற்றை எடுத்து வந்ததாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அறிக்கையில் வெளியிடப்படக்கூடிய பல சம்பவங்களும் பல விடயங்களும் தொடர்ந்தும் கேள்விகளை எழுப்புகிறதை ஒழிய, நாங்கள் முன்னர் சொன்னது போல இந்த பரப்பு பின்னர் பல கேள்விகள் தொக்கி நிற்பதாக அப்பொழுது கூறிக்கொண்டோம். இப்பொழுது அந்த கேள்விகளை இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சமீபத்திய அறிக்கை மேலும் பலவாறாக அதிகரித்திருக்கிறதை ஒழிய குறைக்கவில்லை. ஆகவே இலங்கை அரசில் ஆட்சியில் இருப்பவர்கள் பல விடயங்களை தொடர்ந்தும் மறைத்து வருகிறார்கள் அல்லது பகிர்ந்து கொள்ள தவறுகிறார்கள். இதன் பின்னால் இவர்கள் மாட்டிக்கொண்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதன் பின்னணியில் தான் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது சமீபத்தில் பேசப்படுகின்ற 2 விடயங்கள். இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள் 2 C-130 வழங்கப் போகிறார்கள் என்பது. இதிலும் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், அதாவது TH-57 ரக சி ரேஞ்சர், அதாவது அது பெல் 206 என்று சொல்வார்கள், இதைத்தான் அந்த 10 வழங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நகைச்சுவை என்று சொன்னால், இந்த பெல் 206 வந்து 68ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு அது இப்பொழுது தயாரிப்பிலேயே கிடையாது. அதாவது இந்த இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய TH-57-206 அது பல வேரியண்டை கண்டது. அது TH-57B வந்தது, TH-57C வந்தது. இதில் ஒரு அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 7300 உலங்கு வானூர்கள் செய்யப்பட்டன. அதற்கு பின்னர் புதிய ஒரு வேரியன்ட் வந்தது, TH-77-73A என்று. இப்போ இதை கடந்து ஏன்னா இவருடைய கெப்பாசிட்டி அவருடைய உள்ளடக்கம் ஒரு 4 பேர். அதாவது இந்த பெல் 206 ரகம் வந்து ஒரு ட்ரைனிங், அதாவது விமானிகளுக்கு, உலங்கு வானூர்தி விமானிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு விமானமாக ஒரு உலங்கு வானூர்தியாக தான் இருந்தது. அது இலங்கையிடம் ஏற்கனவே 4 இருக்கிறது. ஆகவே இது இலங்கைக்கு ஒரு பெரிய ஒத்தாசையா, ஏன்னா அமெரிக்க வெளிப்படையாக சொன்னால் அமெரிக்க விமானப்படை தன்னுடைய பாவனையிலிருந்து விலக்கி இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இதை பார்க்க முடியும். ஏனென்றால் அதுக்கு பின்னர் தான் வந்தது பெல் 212, பெல் 412, பெல் 212. இலங்கையிடமே ஏற்கனவே பெல் 212 10 இருக்கிறது, பெல் 412 EP ரகம் 8 இருக்கிறது.
இவையெல்லாம் ஏற்கனவே பாவனையில் இருந்தவை நீண்ட காலமாக. இப்பொழுது பெல் 2,206 கொடுக்கப்படுகின்ற என்றால் இப்பொழுது பாவனையிலிருந்து கழிக்கப்படுகின்ற மேலதிகமாக இருப்பவர்கள் அதை சரி யாரும் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அது இயங்கு நிலையில் இருக்கின்ற பொழுது அதை கொடுத்து விடுகின்றது போல கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனால் எதுவும் பெரிதாக இலங்கைக்கு இருக்குது. ஆனால் இலங்கை இவ்வாறானது ஒன்று தேவையில்லை என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லலாம். என்று சொன்னால் இலங்கையிடம் இதை கடந்து அவர்கள் ரஷ்யாவுடைய MiG-24, 25 ரக உலங்குவானவர்கள் அவை பெரியவை. அதில் 9 வைத்திருக்கிறார்கள். MiG-17 10 வைத்திருக்கிறார்கள். அவை இலங்கையினுடைய இன்றைய தேவைக்கு ஒரு போர் இல்லாத சூழலில் இந்த பயிற்சிகளுக்கானவை தேவை என்றால், ஆனால் என்ன நடைபெறுகிறது சொன்னால் எது தருகிறார்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது, அது ஆபத்தானது. ஆக வாங்கி வைத்து விடுவோம் என்ற ரீதியில் வாங்கிக் கொள்கிறார்கள். என்னென்னு சொன்னால் கல்விக்கு அனுப்புகின்ற விடயங்களை கொடுக்கலாம். உச்சமான நாடுகள் பல உபகரணங்களை புதிதாக வருகின்ற பொழுது ஏற்கனவே பாவனையை செய்யக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய தரம் குறைந்தவற்றை ஏனையவர்களுக்கு வழங்குவார்கள். அது வறுமைப்பட்ட நாடுகளுக்கு அது பெரும் உதவிதான். அவ்வாறான வகையில் தான் இது நடைபெறுகிறதா என்று கேள்வி எழுப்புகிறது. T-130CH ரகம் 2 ஹெர்குலிஸ் இலங்கையில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் அதே ஹெர்குலிஸ் ரகம், ஏண்டா ஹெர்குலிஸ் ஜே ரகம் தான் இப்பொழுது இலங்கைக்கு வந்து சென்றது. அது இந்தியாவிடம் 12 இருக்கிறது, பங்களாதேஷில் 5 இருக்க ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்பொழுது அந்த H ரகத்தை கொடுக்க போவதில்லை. கீழே இருக்கக்கூடிய ரகங்களை தான் கொடுக்க போகிறது. அது ஒன்று அமெரிக்கா கொடுக்க போகிறது, இன்னொன்றை ஆஸ்திரேலியா அடுத்த ஆண்டு 2027 தருவதாக சொல்லப்படுகிறது. அவை இந்த கொடுப்பனவுகள் என்னால் ஏதாவது குறைந்த ரகம் பாவனைக்கு உகந்த, அதாவது பாவனை செய்யக்கூடியதாக இருந்தாலும் இவற்றை கொடுப்பதனூடாக இலங்கையை கட்டி போடுகின்ற முயற்சி இன்னும் தீவிரப்படுத்தப்படுகிறதா என்பதைத்தான் இந்த விடயங்கள் எழுப்புகிறது. இதனால் இலங்கைக்கு பெரிய பலன் இருக்கிறதா என்றால் அது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நீங்கள் கூறிய அந்த பசிபிக் கொமாண்டில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அலைசா அல்லது பார்ட்னரா என்கின்ற ஒரு முக்கியமான 2 விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஒரு பார்ட்னராக இருந்தால் அதனுடைய உரிமைகளும், அல்லது அலைஸாக இருந்தால் அதனுடைய உரிமைகள் எப்படி இருக்கும் என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இரகசியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏதாவது நிறைவடைந்து விட்டதா? அது மட்டுமல்லாது அவர்கள் வந்த அந்த இராணுவ கட்டளைப்பிடத்திலிருந்து வருகிறவர்கள் கனரக மின்பிறப்பாக்கிகள், அதே போன்று எண்ணெய் நிரப்பக்கூடிய, அதாவது அந்த விமானத்துக்கு தேவையான எரிபொருட்கள் என்று பல விடயங்களை கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் ஓடி ஓடி பல இடங்களுக்கு அவசரமாக பயணம் செய்திருந்தார்கள். பல பொருட்களை அந்தந்த விமான நிலையங்கள், குறிப்பாக பலாலியாக இருக்கலாம், அல்லது திருகோணமலையாக இருக்கலாம், அனுராதபுரமாக இருக்கலாம். நீங்கள் புதிதாக இப்போது அம்பாறையும் குறிப்பிட்டீர்கள். அதே போன்று புலனறுவி பகுதியிலும் தரையிறங்கியதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதை மேலதிகமாக ரட்மனாலை சென்றிருக்கிறார்கள். இங்கெல்லாம் அவர்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான இராணுவ கலங்கள் அல்லது விமானப்படையின் முக்கிய சாதனங்களை அவர்கள் வைத்துவிட்டு சென்றிருப்பார்களா? முதலாவது வினா, உண்மையில் இரகசிய ஒப்பந்தம் ஏதாவது நிறைவடைந்து விட்டது? அதாவது எவ்வாறு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொன்னால், அதாவது தொடர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய ஆசிய வட்டையிலான பெரும் சவாலாக இருப்பது சீனாவுடைய சவாலை எதிர்கொள்கின்ற வகையில், அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே இவர்களுக்கு இந்த வட்டகையில் ஒரு 5 நாடுகளுடன் தான் ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடன் இருக்கிறது, ஜப்பானுடன் இருக்கிறது, கொரியாவுடன் இருக்கிறது, தாய்லாந்துடன் இருக்கிறது, பிலிப்பைன்ஸுடன் இருக்கிறது. ஏனைய நாடுகளும் இராணுவம் சார்ந்த ஒரு பாரிய ஒப்பந்தம் என்றொன்று கிடையாது. ஆனால் நேச சக்திகளாக பலரையும் இழுத்து போடுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அதற்கு 2 விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது பென்டகன் ஒரு அறிக்கையை கடந்த ஆண்டுடைய இறுதிப் பகுதியில் காங்கிரசிடம் சமர்ப்பித்தது, தங்களுடைய அச்சுறுத்தல் விடயமாக. அதில் ஒன்று சொல்லி இருக்கிறார்கள், சீனாவினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் குறித்து ஒரு அச்சுறுத்தலை, அது வாரான அச்சுறுத்தலாக அவர் சொல்கிறார். அந்த பாலிஸ்டிக் மிசைல் சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த புதிய ரகத்தை அதை இந்த ஆசியா பசிபிக் பகுதியில் எங்கிருந்தும் அது தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நிலத்துக்கும் தாக்கக்கூடியது, கடலுக்கும் தாக்கக்கூடியதாக அது வடிவமைக்கப்பட்டிருப்பதாகும். அது அமெரிக்காவுடைய மேற்கு கரையோரம் வரையும் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று அதில் குறிப்பிட்டு அவரிடம் அதை கொடுத்திருக்கிறார்கள். இதை இன்னொரு சொல்லுவதனால், இதை சீனா இன்று வரையும் இவ்வாறான ஒன்றை தான் உருவாக்கியதாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இதை DF-27 என்று வகைப்படுத்தி அதில் 5000 தொடக்கம் 8000 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரையும் சென்று தாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய தலைமையகம் ஹவாயில் அமைந்ததே, தாங்கள் இந்த சீனாவுடைய இந்த எறிகணை வீச்சு எல்லைக்கு வெளியே தலைமையகத்தை ஒரு நாளும் எறிகணை வீச்சுக்கு அருகே கொண்டு வைக்க மாட்டார்கள். கையும் வெறும்
கயம் இந்த எல்லைக்குள் அமைந்தது. ஆகவே ஒரு கயமில் இருக்கக்கூடிய இவருடைய அரணை ஒரு முன் அரணாகத்தான் வைத்திருக்கிறார்கள், அதனுடைய தலைமையகத்தை ஹவாயில் தான் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த DH-27 ரகத்தினுடைய இந்த எறிகணை அமெரிக்காவுடைய மேற்கு எல்லை வரையும் செல்லுமாக இருந்தால் ஹவாய் அந்த வட்டத்துக்குள் வருகிறது. அதனால் தான் இப்பொழுது நான் இலங்கையில் அமெரிக்கா முழுமையான ஒரு தளத்தை நிறுவுமானால் அது ஆபத்தானது அமெரிக்காவை பொறுத்தவரை. ஏன்னு சொன்னால் அது இலங்கை 2000 கிலோமீட்டருக்குள் அமைந்த ஒரு பகுதி. 2000 கிலோமீட்டருக்குள் அமைகின்ற பொழுது சீனாவினுடைய அனைத்து ரக ஏவுகணைகளும் இலகுவாக தாக்கக்கூடிய எல்லைக்குள் இருக்கிறது. ஆகவே அது ஆபத்தானது அவர்களை பொறுத்தவரை. ஆனால் நேச சக்தியாக ஒன்றை அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு உருவாக்கி வைப்பது ஒரு இராணுவ உபாயத்தினுடைய மூலோபாயம். அதை கட்டாயம் அவர்கள் உருவாக்கி வைக்க வேண்டும். ஆகவே இலங்கையே ஒரு அவ்வாறான சவால் நிலை வருகின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்கின்ற மூலோபாய நிலை ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளுகின்ற முனைப்பில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார். அது மட்டும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் எதையும் விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய புதிய தொழில்நுட்ப போரியலில், அதாவது முன்னர் போல மனிதனும் இயந்திரங்களும் மோதிக்கொள்கின்ற போர் நிலையை கடந்த ஒரு புதிய போர் முறைக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே இலகுவாக நாங்கள் 3வது உலகப் போர் என்று எல்லாரும் பேசிக்கொள்றார். அவ்வாறான 3வது உலகப் போர் இலகுவானதல்ல. அது பேரழிவை உலகத்துக்கு ஏற்படுத்தவில்லை. என்று சொன்னால் இப்பொழுது இனிமேல் நடைபெறக்கூடிய போரினுடைய பலநிலை என்பது மிக மோசமான, அதில் இலகுவாக நாங்கள் சொல்லிவிடுகிறோம் அமெரிக்கா மேல்நிலை என்று. ஆனால் என்று போரியல் தொடங்கிவிட்டால் 3 நாடுகள் உள்ளே வந்துவிடும். ரஷ்யா, சீனா, அமெரிக்கா என்று வருகின்ற பொழுது அமெரிக்கா தனித்து போனதாகவும் 2 ஏனைய நாடுகளுடைய பலநிலை, அதாவது உலகத்திலே அதிக ஏவுகணைகளை கொண்ட நாடே, அதாவது நீண்ட தூரம் செல்லக்கூடிய எறிகணை கொண்டதே ரஷ்யா தான். சீனா என்று உருவாக்கக்கூடிய எண்ணிக்கை பல இடங்களில் சீனா ஏனையவர்களை மீறியும் நிற்கிறது. ஆகவே அந்த வகையில் தான் இப்பொழுது அவர்கள் DH-27 சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த DH-27க்கு முன்னர் வெளியான செய்தி ஒன்றுதான். என்னென்று சொன்னால் இதற்கு ஒரு பரபரப்பான செய்தியானது சீனா உருவாக்கக்கூடிய கேரியர் கில்லர் என்று சொல்லி இந்த கடல் படை கப்பல்களை தாக்கக்கூடிய DH-21D, இதை கடந்து இன்னொன்று அவர்கள் உருவாக்கியிருந்தால் கயும் கில்லர் என்று சொல்லி, அதாவது கயமில் இருக்கக்கூடியவர்களை முழுமையாக எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட DF-26, இது ஒரு ஆன்டிஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். அப்ப இவ்வாறு அவர்கள் பேரிட்டே செய்தார்கள், கேரியர் கில்லர், காயம் கில்லர் என்று. அதை முன்னர் பென்டகன் வகைப்படுத்தி கொண்டது. இன்னொன்றை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள், பயணிக்கின்ற பொழுதே இலக்குகளை, அதாவது அதனுடைய பாதையை மாற்றி மாற்றி பயணிக்கக்கூடிய சூப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்த DH-17, அது வார்ஷிப்பை டார்கெட் பண்ணக்கூடிய ரகம் என்று. ஆகவே சீனாவுடைய இந்த சமீபகால வளர்ச்சி என்பது, அதாவது குறிப்பாக சீனாவுடைய இந்த படைத்துறை வளர்ச்சியினுடைய கடந்த 10 வருடம் என்பது உலகத்தில் யாரும், அமெரிக்கா அதில், அமெரிக்காவுடைய இந்த வளர்ச்சி நிலை கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் தேக்க நிலைக்கு வந்திருக்கிறது. அது உருவாக்கி வெற்றி கொண்டே இருந்தார்கள். ஆனால் சீனா எதையும் பயந்து கொள்ளாமலே சமீப காலங்களில் அதனுடைய கடற்படை, விமானப்படை, குறிப்பாக கடற்படை எறிகணை வடிவங்களில் உருவாக்கி இருக்கக்கூடிய பாரிய மாற்றம் என்பது ஒரு பெரும் சவாலாக அனைவருக்கும் உருவாகிறது. இந்த வேகத்தை சீனா தொடர்ச்சியாக நகரமாக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டினால் அது வந்து நிற்கும். ஆகவே இதை எதிர்கொள்வதற்கான ஒரு மூலோபாய பொறிமுறையில் அமெரிக்காவுடைய திட்டமிடல் வேகமானது. அதனால் தான் ட்ரம்ப் சமீபத்தில் ஒன்று அறிவித்திருக்கிறார், 1 ட்ரில்லியன் மேலதிக நிதியை பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒதுக்குகின்ற ஒரு பொறிமுறைக்குள் வந்துவிட்டார். ஆகவே இதெல்லாம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் என்கின்ற வடிவங்களும் அந்த வடிவங்களுடைய முறைமைகளும் என்கின்ற சவால் நிலைக்கு அனைவரும் வந்து நிற்கிறார்கள். இதை இவ்வாறான நிலைக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு இதில் நியூக்ளியர், அதாவது அணு சக்தியை இந்த எறிகணைகளுக்கு புகுத்துகின்றதில் எல்லாம் மட்டுப்படுத்தலை ஏற்படுத்துவதற்கு பல உடன்படிக்கைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு அவற்றை கண்காணிக்கின்ற பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டு உலகம் நகர்ந்த ஒரு காலம் இருக்கிறது. அவற்றில் முழுமையாக தூக்கி எறிந்துவிட்டு ட்ரம்ப் நகர்ந்து விட்டார் முதல் முறையை. இப்பொழுது 2ஆம் முறை அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார். இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது, எவ்வாறான சவால் நிலைக்கு நாங்கள் உலக ரீதியாக வந்திருக்கிறோம். இந்த நிலையை எதிர்கொள்வதற்கு ஒரு பாரிய திட்டமிடல் அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டமிடலுக்குள் இலங்கை ஒரு பெரிய வகை பாகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய சவால் நிலையினுடைய உச்சமாக மாறி வருது. அப்ப இலங்கை இந்த இடத்தில் பெரிய வகிபாகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள், இலங்கையை ஒரு இராணுவ பின்தளமாகவோ அல்லது இராணுவ தளமாகவோ அமெரிக்கா பயன்படுத்துவதில்
ஒரு தாமத நிலை தான் இருக்கும் சீனாவினுடைய அண்மைய அல்லது அண்மைத்திருக்கக்கூடிய பூகோள அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் என்று. ஆனாலும் கூட அமெரிக்கா தொடர் இராணுவ ஈடுபாட்டை இலங்கை மீது காட்டுகிறது என்றால், இப்படியான ஒரு பேரிடர் இடம்பெற்ற காலப்பகுதியில் கூட யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு பெரும் முயற்சி ஒன்றை செய்திருக்கிறது என்றால் என்னதான் அதில் உண்மையான மர்மம்? இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இப்ப அமெரிக்காவினால் இதை தடுக்க முடியுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் தடுக்க முடியாது. இதை இந்த இந்த மாற்றங்களில் அவர்களால் தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நடைபெற போகிறது. என்னென்னு சொன்னால், அவர்கள் இந்த சீனாவுடன் வரக்கூடிய ஆபத்தை வேகமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்காக இப்பொழுது இலங்கை தயாரிக்கிறார்கள். இது இலங்கைக்கும் சீனாவுக்குமான முருகல் நிலையை சமகாலத்திலேயே உருவாக்கும். சீனா அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. சீனா நிச்சயமாக இந்த விடயத்தில் இலங்கை சார்ந்து மிகவும் முறுகிக்கொள்ளும். அமெரிக்காவுடைய பிரசன்னம் அருகில் தீவிரம் பெறுவதை இந்தியாவும் அனுமதிக்காது. ஆகவே இந்த இந்தியா சீனாவுடையான இலங்கையினுடைய முருகல் நிலை இதை மையப்படுத்தி தீவிரம் அடையும். இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நித்திரையை மிக மோசமாக குழப்பப் போகிறது என்று சொன்னால், அது உடனடியாக நீண்ட காலத்தில் இல்லை, உடனடியாக குழப்பக்கூடியது. இந்த போர் எப்பொழுது வரும், அது எவ்வாறான சவாலுக்கு போகும் என்பது இரண்டாவது விடயம். ஆனால் அமெரிக்கா இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அனுசரணை போக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கின்ற பொழுது இந்த நிலை இன்னும் தீவிரமான நிலைக்கு தள்ளப்படுவதை இலங்கை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, இது மிகவும் சவால் நிறைந்த காலத்துக்கு இலங்கைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை இவ்வாறான தகவல் தொடர்ந்து சுட்டி நிற்கிறது. இது இலங்கை, அதாவது இலங்கையை சீனாவை எதிர்கொள்வதற்கு இலங்கையை ஒரு கருவியாக அமெரிக்கா பயன்படுத்த முயல்வதை இலங்கை எவ்வாறு தொடர்ந்து அனுமதிக்கப் போகிறது, இதனால் வரக்கூடிய சவால்களை இலங்கை எவ்வாறு எதிர்கொள்வதற்கு போகிறது என்பதை வருங்காலத்தில், அதாவது சமீப காலத்தில் இலங்கையில் உருவாகக்கூடிய, என்றால் இலங்கைக்கு தொடர்ச்சியாக இந்த 2 அமெரிக்க விஜயங்களும் இந்திய விஜயமும் சரி சீன விஜயங்களும் சரி தீவிரமடைகின்றன. இந்த தீவிரமடைகின்ற விஜயங்கள் ஆபத்தான சூழலை இலங்கைக்கு தொடர்ந்து எடுத்து செல்ல போகிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் தொடர்ந்து சுட்டி நிற்கின்றன. அவ்வாறு சுட்டி நின்றாலும் இந்த இடத்தில் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், சீனாவினுடைய பலம், ரஷ்யாவினுடைய பலம் தொடர்பில் எல்லாம் குறிப்பிட்டீர்கள். அவருடைய பலத்தை இந்த வெனிசுலா விடயத்திலே வெளிப்படையாக தெரிந்து விட்டது தானே. அதற்கான ஆதரவை தாருங்கள், அல்ல வெனிசுலா விடயத்திலே நடந்து விட்டது, இனி வரப்போகின்ற அரசோடு சேர்ந்து இயங்குவோம் என்கின்ற ஒரு நழுவல் போக்கான அறிக்கைகளைத்தானே சீனாவும் ரஷ்யாவும் கூறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது இலங்கை விடயத்திலும் அமெரிக்கா கால ஊன்றினால் அது ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னை எதிர்கொள்வதற்கான நிலையை விட்டு பின்வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இல்ல, வெனிசுலா விடயம் அது வேறுபட்டது. வெனிசுலா நிறைய தள்ளி இருக்கிறது. ஆனால் இலங்கை விடயத்தில் அவ்வாறான சூழல் நிச்சயம் சீனா அனுமதிக்காது, இந்தியாவும் அனுமதிக்காது. என்றால் இந்தியாவுக்கு அமெரிக்கா சார்ந்து பல விடயங்களில் சவால் இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தில் பார்த்து கொண்டால் இந்த 2 நாடுகளுடைய நெருக்குவாரம் இலங்கைக்கு இந்த விடயத்தில் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். ஜெய்சங்கருடைய விஜயம் வெறுமையாக சீனாவை மையப்படுத்தியது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பலர் பார்ப்பது போல அமெரிக்காவுடன் அனுசரணை போக்கை இந்தியா கொண்டிருக்காது என்பதுதான் நீண்ட வரலாற்றினுடைய பின்புலம். அந்த பின்புலத்தையே இந்தியா தொடர்ந்தும் இந்த விடத்திலும் கைக்கொள்ளும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால், என்றால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவு நிலையில் பாரிய விரிசலும் பாரிய சவால்களும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. இது இப்பொழுது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது நாடுகளுக்கிடையே, நீங்கள் பல தீர்மானமான விடயங்களுக்கு வாருங்கள் என்று. அந்த தீர்மானமான விடயங்களை இந்த வட்டகை மட்டுமல்ல, இதை கடந்திருக்கக்கூடிய வட்டகையிலும் நாங்கள் சமீபமாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய ஒரு வழி போக்கு என்பது பிரான்ஸ் ஜனாதிபதியை கடந்த ஆண்டு சீனாவுக்கு அழைத்து வந்தது. தென்கொரிய ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் செய்தார். இப்பொழுது கனடிய பிரதமர், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் சீனாவில் இருக்கிறார். அடுத்து அயர்லாந்து பிரதமர் சீனாவுக்கு செல்ல போறார். இதில் அனைவரும் ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய மிக நேச சக்திகள், பார்ட்னர்ஸும் அல்ல, நேச சக்திகள். ஆகவே ட்ரம்பினுடைய இந்த ஒரு வழி போக்கு என்பது பல இடங்களில் சவால்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சவால்களுக்கு ஏற்ற வகையிலான மாற்றங்கள், கடந்த ஆண்டு வரிகளை மையப்படுத்திய பயணத்தை பார்த்தோம். இந்த ஆண்டு வரிகள் அல்ல, வரிகளை கடந்த ஒரு நெருக்குவாரம் நிறைந்த ஆண்டாக இந்த 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 பயணம் என்பது பலருக்கும் கடினமாக இருக்கும். அதை புதிய வழிகளில் கைக்கொள்வ ஒருவரும் முனைகிறார்கள். கனடா பதிலாக வரிகளை போடவில்லை. கனடா அமெரிக்காவுக்கு விற்கின்ற விலைகளில் எண்ணெயாக இருந்தாலும் சரி, தாது பொருட்களாக இருந்தாலும் சரி, அதாவது அலுமினியம், காப்பர், அயனாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அடுத்த எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய இதுவரை கொடுத்த சலுகை விலையிலிருந்து மாற்றி இப்பொழுது சந்தை விலை எதுவோ அதுக்கு விற்க ஆரம்பித்திருக்கிறது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல். இது ஒரு புதிய அணுகுமுறையினுடைய வடிவங்களாக இவை மாற்றம் பெற்று வருகிறது. இந்த மாற்றத்தை இலங்கை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சவாலுக்குள்
ஒரு பகுதியில் நின்று தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சிக்கலுக்கு இலங்கை வந்து சேர போகிறது என்பதுதான் இந்த உலகம் அதாவது சொல்லார் ரீகாலிபரேட்டிங் ட்ரம்பினுடைய இந்த புதிய யுக்திகளுக்கான ரீகாலிபரேட்டிங்கில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ரீகாலிபரேட்டிங் எதுவும் தெரியாமல் இலங்கை இதில் மாண்டு போகிறதா என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நாளும் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய உலக சவால்களுக்கு ஏற்ற வகையில் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதில் நேச சக்திகள் என்று ஒன்றில்லை. கனடா ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் புதிய மாற்றத்தினுடைய வெளிப்பாடுகள். இந்த புதிய மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் தன்னை சுதாகரித்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய வல்லமையில் கொழும்பில் இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சி கிடையாது. இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த சவால்களுக்குள் அவர்கள் சேர்ந்து போகிறார்களா? இதை சரியாக கைக்கொள்ளுகின்ற பொறுமுறையை அவர்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இதில் அவர்கள் தயக்கம் செலுத்துகின்ற ஒவ்வொரு காலமும் அவர்கள் இலங்கையை சவால் நிலைக்கு மேலும் விட்டு செல்லுகிறார்கள் என்பதுதான் இன்றைய இந்த உலக ஒழுங்கினுடைய புதிய செய்தியாக இலங்கைக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கை விடயத்தில் அமெரிக்காவை முழுமையாக எதிர்த்து தன் சார்ந்த அரசியலை அல்லது தன் சார்ந்த இராணுவ ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியாவால் முன்னகர்த்த முடியும். இந்தியாவால் நிச்சயமாக முன்னகர்த்த முடியும். இந்தியா நகர்த்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இந்த புதிய ஒழுங்குகள் நிறைய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை இருந்த ஒழுங்குகளில் நிறைய மாற்றங்கள் வருகிறது. இதை அமெரிக்காவும் இதில் நீண்ட ஆழமான ஆய்வுகளாக அது போய்விடும். என்று சொன்னால் இது ஒரு வழி பாதை அல்ல என்றால் பொருளாதார உலக ஒழுங்கை மையப்படுத்தியது இன்றைய உலகம் என்றால் அது இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்திய நகர்ந்த உலகத்தை அதை முழுமையாக மாற்றி அமைக்கின்ற உலகமாக மாறுகின்ற பொழுது அது பெரும் சவால்களை உருவாக்கும். அந்த சவால்களுக்கு ஏற்ற வகையில் இந்தியாவும் தன்னை இந்த ரீகாலிபரேட்டிங் என்ற வகையில் புதிய இதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இந்தியா செய்ய தவறுமானால் பாதிப்பு இந்தியாவுக்கு தான். அவை இந்த புதிய ஒழுங்கில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களை ஒவ்வொருவரும் இதை எவ்வாறு மாற்றாடாக கையாளுகின்றார்கள் என்ற பொறிமுறையை சரியாக புரிந்து கொள்வது. இது ஆட்சியில் இருப்பவருடைய கொள்ளுகைப்பாளர்கள் சரியாக அமைக்கப்பட்டால் இவற்றுக்கான வழித்தடங்களை அவர்களால் உருவாக்க முடியும். அந்த வழித்தடங்களை இவர்கள் எவ்வாறு உருவாக்கப் போகிறார்கள் என்பதை தான் இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால். இந்த சவால்களில் சரியாக கையாளுவர்கள் இந்த சவால்களை கடந்து தங்களுடைய நாட்டை நகர்த்திச் செல்வார்கள். சவால்களை கடந்து செல்ல முடியாதவர்கள் தங்களுடன் சேர்த்து நாட்டையும் மிகவும் பாதிப்பான நிலைக்கு தள்ளுவார்கள். அவை இதுதான் நான் சொன்னது போல இது வரமா சாபமா என்றால் இலங்கைக்கு வரம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அனுரா ஆட்சிக்கு இந்த வரம் மக்களுடைய மதிப்பை சட்டியேற்றி இருக்கிறது என்றால் உள்ளக நிவாரணம் சம்பந்தமாக இதை மையப்படுத்தியதாக விரைவில் ஒரு தேர்தலை எதிர்பார்க்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் மாகாண சபை தேர்தல் ஏப்ரல் மாதத்துக்குள் நடத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்ததுனால் கொடுக்கின்ற உதவியை மக்களிடம் சென்றடைகின்ற பொழுது அவற்றுக்கான பெறுவரை பெற்றுக்கொள்கின்ற வகையில் ஒரு தேர்தல் விரைவில் நடத்தி வருவார்கள். அது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரம். ஆனால் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதை இப்பொழுது அமெரிக்கா அறிக்கையில் திருப்பி சொல்லப்படுகிறது. நாங்கள் இதனால் இலங்கைக்கு சென்றோம், அந்த பேரிடருக்கு நாங்கள் ஒத்தாசை புரிவதற்காக சென்றோம் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த சாபம் வந்திருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் 3 நாளுடைய பயணம் தீவிரம் பெற்றிருக்கிறது. இந்த பயணத்துக்கு ஏற்ற வகையில் இலங்கை தன்னை எவ்வாறு ஒருங்கமைத்துக் கொள்ளப் போகிறது என்பதுதான். அந்த சாபத்தை இலங்கை எவ்வாறு வெற்றிகரமாக கையாளுமா என்று கேட்டீங்கன்னா அது பெரும் சவாலை இன்றைய ஆட்சியை பொறுத்தவரை. அந்த சவாலுக்குள் இலங்கை எவ்வளவு தூரம் பாதிப்பை எதிர்கொள்ளப் போகிறது, அதனாலான பாதிப்பு மக்களை எவ்வாறு சென்றடையும். இலங்கையை நீங்கள் ஒரு தளமாக பயன்படுத்தினீங்கன்னா நாளை ஒரு போர் வந்தால் இலங்கை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். அந்த தாக்குதலை உள்ளாக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்படுவது மக்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் மக்களை காக்கின்ற வகையில் பயணிக்கப் போகிறீர்களா, மக்களை அழிவு பாதைக்கு தள்ளப் போகிறீர்களா என்பதை இலங்கை ஆட்சியில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். அழிவு வருகின்ற பொழுது மக்கள் அதை பற்றி சிந்தித்து எந்த பிரயோசனமும் அவர்களுக்கு அமையப் போவதில்லை. அவை இந்த சிந்தனைகள் அவர்கள் எவ்வாறு வரப்போகிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களிடமே விட்டு விடுவோம் என்ற தீர்மானிப்பது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், அதாவது அமெரிக்க பசிபிக் கொமாண்டில் இருந்து சென்ற படைத்தரப்பு தொடர்பிலும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பிலும் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பிலும் இந்திய சீனாவினுடைய நிலைப்பாடுகள் ராஜதந்திர ரீதியாக எவ்வாறு அமையப் போகின்றன என்பது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு முறையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.